सबको नमस्कार। गोल्ड मेडल्स हिंदी गाइड्स प्रस्तुति कर्क कसिडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है। गोल्ड मेडल्स हिंदी गाइड्स வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு साहित्य लहरी என்னும் தலைப்பிலே हिंदी के प्रमुख वाद என்னும் தலைப்பில் நாம் அலசி ஆராய இருக்கிறோம். हिंदी के प्रमुख वाद ஆமுக்கு முன்னுரை நான் சொல்கிறேன். साहित्य में दर्शन का अनुपम स्थान है. साहित्य में दर्शन का अनुपम स्थान है. இலக்கியத்திலே பிலாசபி தத்துவம் என்று சொல்வார்கள். அதற்கு ஒரு இணையற்ற இடம் உள்ளது. सामाजिक दर्शन तथा आध्यात्मिक दर्शन इसके आधार पर ही हिंदी साहित्य में अनेक वादों का जन्म हुआ. சமூக தத்துவம், ஆன்மீக தத்துவம் இவற்றின் அடிப்படையில் தான் ஹிந்தி இலக்கியத்திலே நிறைய வாத் உருவாயிற்று. साहित्य स्वयं ही मानव की मानसिक विचारों का प्रतिबिंब है. நாம் எல்லோருக்கும் தெரியும், இலக்கியம் என்பது இயல்பாகவே மனிதனுடைய உள்ளத்து உணர்வுகளை प्रतिफलिக்கின்ற கண்ணாடி போல. द साहित्य समाज का दर्पण है. मैंने आपसे पहले ही कहा था, वियोगी हुआ होगा पहला कवि, वियोगी हुआ होगा पहला कवि, आग से निकला होगा गान. முதல் தோன்றிய கவிஞன் அவன் பிரிந்திருப்பான். ஒன்று குடும்பத்தை பிரிந்திருப்பான், அல்லது அம்மாவை பிரிந்திருப்பான், அல்லது அப்பாவை பிரிந்திருப்பான், அல்லது மனைவியை பிரிந்திருப்பான், அல்லது குழந்தைகளை பிரிந்திருப்பான். அந்த பிரிந்திருப்பதன் காரணமாக அவனுடைய உள்ளத்திலே ஒரு ஏக்க பெருமூச்சு விளைந்திருக்கும். அந்த பெருமூச்சே எழுத்தாக, பாடலாக, காவியமாக அமர்ந்திருக்கும் என்றார்கள். எங்கள் குருநாதர் சொல்வார், கவியரசர் சொல்வார், ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதையடா, ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதையடா, இருவரும் துடிப்பினிலே விளைவது மலரடையார். அப்படி ஒருவருடைய துடிப்பு தான் என்ன வருது, கவிதையாக வருகிறது. அப்போ என்னத்தம், உள்ளத்தினுடைய பிரதிபலிப்பு தான், ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறாங்களே, அதுதான் சாகித்யம். इसलिए वादों में भी परिवर्तन संभव है. எப்படி மாறுவது மனம் என்பார் கவியரசர். மாறுவது மனம் என்பார். ஏன்னா மனம் என்றால் மாற்றே இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. இன்றைக்கி நம்ம பருப்பு சாம்பார் கேட்போம் அம்மாட்ட, நாளைக்கு அதே பருப்பு சாம்பார் போட்டுனா, என்னம்மா இது செய்ய எனக்கு வேண்டாம், டேட் இது செய்வியா, எனக்கு வேண்டாம், சாப்பாட வேண்டாம் போக சொல்லுவோம் இல்லையா. ஆக மாறுவது மனம். அதுபோல் மாறுவது மனம் போது वादों मानव. हिंदी साहित्य में मुख्य रूप से रहस्यवाद, छायावाद, प्रयोगवाद, आलावाद आदि उल्लेखनीय குறிப்பிடத்தக்கவை. फर्स्ट रहस्यवाद. आचार्य रामकृष्ण शुक्ल के अनुसार ज्ञान के क्षेत्र में जो अद्वैतवाद है, भावना के क्षेत्र में वही रहस्यवाद है. शुक्ल சொல்றார், ஆச்சாரிய ராமச்சந்திர சுக்ல, சாகித்யம் என்பதற்கு அடிப்படையே யார் என்றால் இவர்தான். இவருடைய ஆராய்ச்சிகள் தான், கண்டுபிடிப்புகள் தான் இன்றைக்கு இலக்கியமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. சரி, அப்போது ஞானம் என்ற துறையை பார்த்தோமானால் அத்வைத்தவாத், அதாவது கடவுள், ஜீவாத்மா, பரமாத்மா ரெண்டு இருக்குது, அது துவைத்தவாதம். இல்லை ரெண்டுமே ஒன்று தான், அதுதான் அத்வைத்தங்கிறது. அந்த கருத்து நாலேஜில், ஞானத்தில், அதே உள்ளத்தை சொன்னால் அது ரகசியவாதம். அதான் ரகசியம் சொல்லுவோம், ரகசியவாதம். சரி, जैसे
मैं यहाँ पर कामायनी का एक उदाहरण देना चाहता हूँ। कामायनी, रविशंकर प्रसाद कामायनी का एक उदाहरण देना चाहता हूँ। नीचे जलता, लिख लीजिए, नीचे जलता, नीचे जलता, नीचे जलता, ऊपर हिमता, नीचे जलता, जल था, ऊपर हिम था। एक तरलता, एक सघन, एक तरल था, सघन लेना, एक सघन, फोर्थ का सघन, एक तत्व ही की प्रधानता, एक तत्व ही की प्रधानता, एक तत्व ही की प्रधानता, उसे कहो, उसे कहो, उसे एक तत्व की ही प्रधानता, कहो उसे जड़ या चेतन, जड़ या चेतन। ये शंकर प्रसाद। இதை நான் வந்து உங்களுக்கு புரியுமா சொல்கிறேன். உங்களுக்கு வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது இல்லையா? இப்போ நமக்கு வந்து ஜூஸ் போடணும். இப்போ என்ன செய்வோம்? பழத்தை பண்ணிட்டோம், அப்புறம் என்ன பண்ணுவோம்? ஐஸ் கட்டி போடணும் இல்லையா? அது எங்கே இருக்குது? ஃப்ரிட்ஜில் இதுக்குள்ள இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுவோம்? அதை எடுத்து அது சம்டைம்ஸ் நம்ம ட்ரை ஆகிடும் இல்லையா? என்ன பண்ணுவோம்? தட்டி எடுப்போம், அறுத்து எடுப்போம் இல்லையா? போடுவோம், கிளாஸை போடுறோம். அந்த கட்டி அப்படியே இருக்கா? அது கரையாக கட்டியாக எப்படி இருக்குது? ஹார்டாக இருக்குது. கரைச்சி கொஞ்சம் இருக்குது, லிக்விட் ஆச்சு. சரி வா, சரி ஜூஸ் போட்டு குடிச்சாச்சு, ஜம்முனா சந்தோஷமாக இருக்கு. சரி, நாளைக்கு ஜூஸ் போடணுன்னாக்கா என்ன பண்ணுவீங்க? தண்ணி கலந்து திருப்பி மறுபடியும் அந்த இதில் வந்து க்யூப்பில் வந்து தண்ணி ஊற்றி உள்ள வச்சுருவீங்க இல்லையா? அப்போது என்ன சொல்லுங்கள்? தண்ணி தான் ஐஸ் கட்டி ஆகுது, ஐஸ் கட்டி தான் தண்ணி ஆகுது. அது வந்து இதை வந்து ஜட்னாக்கா வந்து இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி. லிக்விட் கிடையாது, உப்புனா ஓடுங்க தண்ணி. நம்மளை வச்சு வச்சுங்க, தட்டுட்டாக்கா ஓடுங்கள. பனிக்கட்டி ஓடு பண்ணுறா ஓடாது, அங்கேயா இருக்கும். அப்போ ஜட கவு யா சேத்தன். அது வந்து ஜட்னா இம்மோபிளா, சேத்தனாக்கா மூவபிளா. இந்த வரிகள் வந்து कामायनी இந்த வரி வருகிறது. इस प्रकार प्रकृति के हर कार्यकलापों में जीवात्मा परमात्मा को देखना रहस्यवाद है। प्रकृति के हर कार्यकलापों में जीवात्मा परमात्मा को देखना रहस्यवाद है। प्रकृति के हर कार्यकलापों में जीवात्मा और परमात्मा को देखना रहस्यवाद है। ये कामायनी की कहानी है। कामायनी में मनु सुनामी के कारण हिमाचल प्रदेश पर आ गया, वो बहता आ गया. அவன் வந்து அடிச்சிடப்போ அவன் வந்து அலை வந்து அடித்து கொண்டது. இமயமலையில் வந்து ஒரு மரம் இருக்குது, அதில் அவன் சிக்கி கொண்டான். அவனால் வந்து மேலேயும் போக முடியல, கீழேயும் போக முடியல, இருட்டு. பொழுது விடியுது, பார்த்தா இவங்க அங்கே இங்கே இருக்கான். ஊரில் மாளிகையில் தூக்கிட்டு தான் இங்கே படுத்துட்டு இருக்கான். காரணம் வந்து சுனாமி, அலை, பேரலை அடித்து கொண்டுச்சு. மேலே போய் பார்க்குறான். மேலே பார்த்தா இமயமலை. அது என்ன மலை? பனிமலை தானே, பனிமலை. ஊப்பர் ஹிமத்தா. கீழே பார்க்குறான். கீழே வந்து அந்த பனி வந்து என்ன பண்ணுறது, உருகி தண்ணியாக ஓட்டு. என்ன ஒரு ஃபுல்லாக பாருங்கள். நீச்சே ஜலுத்தா, ஊப்பர் ஹிமத்தா. ஹிம்னா பனி, இதுதான் ஹிமாலயம். தேவாலயம் என்ன? தேவாலயம் என்ன? சர்ச் சொல்கிறோம், அங்கே கடவுளுக்கு இடம். இப்போ ஹிமாலயம் தான்
பனி இருக்க மாட்டோம் தான் ஹிமாலय ऊपर नीचे जलता ऊपर हिमता एक तरलता ஒன்று லிக்விடு ஏக்கு சகனதா ஒன்று வந்து ஹார்டாக இருக்குது இது பனிக்கட்டியாக இருக்குது சரி ரெண்டு ஒன்று தானே ஏக் தத்துவகி பதார்த்தா ரெண்டுமே ஒன்று தான் இல்லையா பனிக்கட்டி கரைஞ்சா தண்ணி அது தண்ணி கரையானா பனி ரெண்டு ஒன்று தான் அப்போ ஏக் தத்துவகி பதார்த்தா உசே ஜட கவு யா சேத்தன் இதை வந்து நான் அது இம்மோபிள் சொல்கிறதா இல்லை चेतना मोबल சொல்றதா या ये तो प्रकृति है ना ये प्रकृति में क्या देखते हैं भगवान कवि जीवात्मा परमात्मा को देखते हैं एक और उदाहरण आपको दूंगा इसमें किताब में देखिए एक और उदाहरण बुक पढ़ना जल में कुंभ कुंभ में जल है खुद करना जल में कुंभ लिया कुंभला जल में कुंभ कुंभ में जल है बाहर भीतर पानी जल में कुंभ बुकल जल में कुंभ कुंभ में जल है बाहर भीतर पानी पेज नंबर 35 சரி இப்போ அம்மா வந்து இப்போதான் பைப் தண்ணி அந்த காலத்தில் பைப் ஏது அதில் போய் உடம்பு போவாங்க காலைல 6 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா லேடிஸ் ஃபுல்லாக வரிசையாக போயிட்டுருப்பாங்க கையில் ஒருத்தர் போய் அதாவது வளர்ந்து கூட எடுத்து போய் ஆற்றுல போய் தண்ணி மூட்டு வருவாங்க இல்லையா அந்த தண்ணீர் மூட்டு விடுற பொழுது பாருங்கள் தண்ணி குடங்க வருது தண்ணீருக்குள்ளே நிற்கிறது ஜல்லுமே கும்பனா குடம் சரி என்ன பண்ணாங்கம்மா அந்த குடத்துல வந்து தண்ணியை மோந்துட்டாங்க அப்போ இப்போ எனக்கு கும்பமே ஜல் है இல்லையா அவங்களுக்கு ஜலமே கும்பமே ஜல் है இப்போ குடத்துக்குள்ளே தண்ணி வந்துச்சு இப்போ சரி பாகர் பீத்தர் பானி பாகர்னா வெளியே ஆற்று தண்ணி ஓட்டிருக்கு அதுவும் தண்ணி தான் அது ஆற்று தண்ணி சரி குடத்துக்குள்ளே தண்ணி இருக்கா இருக்கு அதன் தண்ணி குடத்து தண்ணி சரி அப்புறம் என்னாச்சு குடத்தண்ணி ஆற்று தண்ணி அப்போ 2 துவைத்து சரி இவன் என்ன பண்ணா இப்போ தூங்கிட்டு இருக்கான் என்ன பண்ணா தெரியுமா அந்த அம்மா குடத்தை பார்த்துட்டு இருந்தான் ஒரு கையில் ஒரு கல் எடுத்தான் ஓங்க அடிச்சிட்டான் குடத்தை மண் குடம் என்னாச்சு குடம் உடைந்து விட்டது அப்போ என்ன ஆகும் குடத்தண்ணி கீழே வலிஞ்சி ஓடிடும் இப்போது கீழே வலிஞ்சு உடனே வந்து அதில் நீங்கள் வந்து குடத்தண்ணி தனியாக போய் பிடிக்குமா என்ன ஆகிடும் அதுவும் ஆத்தண்ணியா ஒன்று ஆகிடும் துவைத்தை வந்து அத்வைத்தம் ஆகிடும் அப்போது அந்த ஆற்று தண்ணிக்கிற வந்து பரமாத்மா குடத்தண்ணிக்கிறது வந்து நம்ம ஜீவாத்மா இப்போ ஜீவாத்மாவுக்கு மரணம் வர்ற போது என்னாதுனாக்கா தண்ணி போய் அங்கே போய் சேர்ந்துடுறது அப்போ பாவனா கே சேத்திரமே உணர்வுட நினைக்கிறோம் ஆஹா நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு சாகின்ற பொழுது நம்ம இறைவனோடு ஐக்கியம் ஆகிடுவோம் அங்கே துவைத்து கிடையாது ரெண்டு ஒன்று தான் இதுதான் வந்து ரகசியவாதம் புரியுதா ஜலமே கும்ப இது கபீர்தாஸ் ரொம்ப சிம்பிளாக சொல்ல பாருங்க ஜலமே கும்பமே ஜல है बाहर भीतर पानी पटा कुंभ जल ही समाना ஏத்தத் கத்தியோ ஞானி நீரோடு அடங்கிவிட்டது ஜல்ஹி சமானா நீரோடு அடங்கிவிட்டது ஏத்தத் இந்த தத்துவத்தை கத்தியோ சொன்னவர் யாருன்னா அதான் ஞானிங்கிறார் சொன்னவரும் ஞானி அதை கேட்டு அறிந்தவரும் ஞானி அதாவது ரெண்டு வந்து வேற வேற என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி हिंदी साहित्य काव्य के अनुसार अनुभूति द्वारा ईश्वर का प्रत्यक्ष साक्षात्कार करने की प्रवृत्ति रहस्यवाद है அப்போ உணவுகளின் மூலமாகத்தான் இறைவன் அடைய முடியும் சாமி தானே வரமாட்டார் சாப்பிட்டு சில கோயிலில் பாருங்கள் திடீர்னு இருப்பாங்க நின்றுட்டு இருப்பாங்க கோயிலுக்கு முட்டே இருப்பாங்க திடீர்னு அருள் வந்துடும் ஆடுவாங்க பார்த்துக்கல இது என்ன காரணம் அது அப்போ அந்த அவங்களுக்குள்ள வந்து அந்த இது வந்து அந்த உணர்வு வந்துச்சப்போ இறைவனை அடைகின்ற உணர்வுங்கிற அதான் அது என்ன சொல்கிறத சாமி வந்துச்சின்னு சொல்கிறோம்
வெளிப்படையாக சொல்லுவாங்க சாமி வந்துச்சு சரி அப்படியே 4 நாள் ஆட்டிருக்காங்களா கொஞ்ச நேரம் தான் இருப்பாங்க, அப்புறம் பழைய பேர் திருவாடும் இல்லையா? அப்போ அவங்களுக்கு தெரியுமா? அது அவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். அவங்களுக்கு கேட்டாக்கா நான் என்ன பண்ணேன் அவங்க கேட்பாங்க. ஏன்னா அவளுக்கு அந்த உணர்வு அவளுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். ஓ சாமி வந்து இங்கே வந்திருக்கிறது, அப்போ பரமாத்மா வந்து வந்துட்டு போயிடுச்சு, நான் நிரந்தரமாக அங்கே வைக்க பாருங்க. அதுதான் வந்து ரகசியம். சரியா? சரி. ஆக அனுபூதி தான், உணவு தான் முக்கியம், எல்லாத்துக்கும் उन्होंने मुख्य रहस्यवाद की भावना सूफी कवियों के प्रभाव में ही हिंदी साहित्य में विकसित हुई. सूफी समझलिया அதாவது தமிழ் கட்டுவாங்க, தமிழ் கட்டுவாங்க இல்லையா, அவங்க தான் அதை கொண்டு வந்தாங்க. சரி. கபீர் दास जी भी इस रहस्य भाव को देखते हैं. सही இல்லையா? சரி. இன்னும் நான் சொல்லிக்கிறேன் நான் இப்போ என்ன பாருங்கள், भक्तिकालीन कवियों में संतों की वाणियों तथा सूफियों की प्रेम पीर में रहस्यवाद का रूप मिलता है. संक्षेप में हम यूँ कर सकते हैं, सुरकमा சொல்லலாம், प्रकृति की हर कार्यकलापों में जीवात्मा परमात्मा को देखना रहस्य. சரியா? சரி. இன்னும் கூட போட்டுருக்காங்க புக்கில் பாருங்கள். लाली मेरे लाल की जित देखूं तितलाल, लाली देखना मैं चली मैं भी हो गई लाल. பாரதியார் பாடுவார், எங்கேயும் காணும் சக்தியடான்னு பாடுவார். அதே பாரதிதாசனும் பாடுவார். அப்போது எங்கேயும் காணும் சக்தியடா, எல்லா பக்கமும் சக்தி இருக்குது, அது மாதிரி எல்லா பக்கமும் கடவுள் இருந்தார். கபீர் சொல்லலையா? கபீர் சொல்றாரு, घूंघट का पट खोल रे तो को पीऊ मिलेंगे राम मिलेंगे गट गट में वो साई रमता कटक वच मत बोल रे. உடம்புலையும் சாமி இருக்காரு, அதனால யாரை பார்த்தும் கதப்பான வார்த்தையை பேசாததான் சொல்லுவார். அப்போது அப்படி பேசினா வந்து சாமியே பேசுகிற மாதிரி, அதான் ஆசாமி பேர் வச்சான் சொல்லுவாங்களே. பேர் சொன்னால் ஆசாமி இருப்பாங்க, அந்த ஆசாமி யார் இருப்பாங்க தமிழ்லேயே? இன்றைக்கெலாம் கொஞ்சம் பசங்க பேசுவாங்க, ஒரு ஆசாமி போகிறானே அவன் யார்? ஆசாமி என்ன பேர்? ஆசாமி யார்? ஆள். பேர் தெரியாவிட்டால் ஆசாமிப்பான். சரி, வந்து நம்ம கூப்பிட்றோம் வச்சுங்க, சிகாரன் என்ன கூப்பிட்றான்? சிகார வரலாம், நம்ம வீட்டுக்கு வர்றான். அரவிந்த் அரவிந்த் பிச்சு போட கேட்பானா? சித்தார்த்து பிச்சு போட கேட்பானா? நவிஷ்ணா பிச்சு போட கேட்பானா? என்ன கேட்பான்? சாமி இல்லை அம்மா அம்மா இல்லை தாயம்மா இல்லையா? அப்போ இந்த சாமிங்கிறது இந்த பொதுவான வார்த்தையை போச்சு. அப்போ சாமி காட்ங்கிறது வந்து எல்லா இடத்திலும் நெருங்கி இருக்கிறது. அதனால் प्रकृति हर कार्यकलापों में जीवात्मा परमात्मा को देखना இப்போ லாலி மேரே லால் கி, இங்கே கடவுள் வந்து, அதாவது கவிஞர்கள் வந்து கடவுளை வந்து பல வடிவுகளே பார்ப்பார்கள். நீங்கள் பாரதி எடுத்துங்க, பாரதி ஒரு இடத்துல வந்து கண்ணனை தன்னுடைய சேவகனாக பார்க்குறாரு. சேவகன்ட்ட பார்க்காரு, எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி நான் நின்றான், மாடுகன்று மேய்த்திடுவேன், மக்களை நான் காத்திடுவேன் என்ன சொன்னாமா? உடனே கேட்குறாமா, கூலின்னு கேட்குறாய் என்று கேட்டேன், எவ்வளோ சம்பளம் வேணும் கேட்டாராமா? பாரதி கேட்டாராமா? உடனே அவன் சொன்னாமா, ஆன வயதிற்கு ஒரு அளவில்லை, வயசு ரொம்ப இப்போ எனக்கு, ஆனால் அவனும் நிறைய வரவில்லை, எனக்கு நிறைய வரல, எனக்கு இன்னும் கொடுத்தாவா இருக்கிறேன். சரிப்பா, என்ன சம்பளம் வேணும் கேட்டாராமா? அது சொன்னாமா, காது நெஞ்சில் உள்ள காதல் பெரிதற்கு என்றான், காசு பெரிதில்லை, நெஞ்சில் உள்ள காதல் பெரிதற்கு என்றான். எனக்கு காசு பெருசில்லப்பா, உன்னுடைய அன்பு இருந்தால் போதுன்றாமா. இது இப்படி பாரதியார் சொல்கிறார். அதே பாரதியார் ஒரு இடத்துல வந்து காதலே சொல்கிறார், காற்று வழியடை கண்ணம்மா நீ தான் காதலை எண்ணி கழிக்கின்றேன். காற்று வெளியீடை கண்ணம்மா இந்த காதலை எண்ணி கழிக்கின்றேன். இங்கே வந்து கண்ணம்மாவுக்கு காதலிக்கிறார். அதே பாரதியார் ஒரு இடத்துல கண்ணனை வந்து குழந்தையாக பாதிக்கிறார். சின்னஞ்சிறுக்கிளியே கண்ணம்மா செல்ல களஞ்சியமே பாடுறார். சின்னஞ்சிறுக்கிளியே கண்ணம்மா செல்ல களஞ்சியமே
அது நிறைய ராகம் பல ராகத்தில் பாடலாம். பாரதியார் பாடல் வந்து ராகம் மாற்றி பாடினாலும் பொருத்தமாக இருக்கும். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, ராகத்தை மாற்றி பாடலாம். எல்லா ராகத்துக்கும் பொருந்தும் பாரதியாருடைய பாடல்கள். இப்போ பாரதியார் என்ன நினைக்கிறாரு? குழந்தையா நிற்கிறாரு, வேலைக்காரன் நிற்கிறாரு, காதலி நிற்கிறாரு, இப்படி பல மொழிகளை பார்ப்பாங்க. அது மாதிரி கபீர்தாஸ் வந்து கடவுளை வந்து என்ன பார்க்குறாரு? குழந்தையாக பார்க்கிறாரு. இப்போ நம்ம ஒரு குழந்தைய போய் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வைக்கிறீங்க, வீடு வர்றாங்க, குழந்தை கூட வராங்க, நீங்கள் கொஞ்சம் வைக்கலாம் கொஞ்சம் மாட்டிங்களா? இன்னும் கொஞ்சம் வைங்க, என்ன சொல்லுவீங்க? என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எடுக்கிறீங்க, வரமாட்டேங்கிறான், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன சொல்லுவீங்க? வாடா கண்ணா, வாடா செல்லம், வாடா தங்கம் சொல்லுவோம் இல்லையா? வாடா கண்ணான்னு சொல்லுவோம், வாடா செல்லம் சொல்லுவோம், வாடா கண்ணுன்னு சொல்லுவோம், வாடா கண்ணுன்னு சொல்லுவோம். இப்படி ஒவ்வொருத்தருக்கு எப்படி பிரியுமோ அப்படி சொல்லுவோம் இல்லையா? இப்போ இங்கே வந்து நாத் ஞாபகம் பெருமாள் லால் மாங்க, யாரா பேட்டா என்றால் லால் மாங்க, ஜவஹர்லால் நேரு, அதான் ஊர் லால் பேர், ஆவு பேர் லால் மாங்க, வாடா கண்ணு லால் மாங்க. அப்போது லால்னா இங்கே கடவுள். லாலி மேரே லாலகி, லாலி என்ற லாலின் என்ன? சரி, தனியாக லால் என்ன? லால்னா ஒரு கலர். என்ன கலர் இது? ரெட்டு கலர். சரி, ரெட்டிஷ் சொன்னால் அவருடைய தன்மை தானே. ரெட் கலருடைய தன்மை தான் லாலின்னு சொல்கிறது. செம்மைன்னு சொல்லுவாங்க. சிகப்பு அந்த தன்மை வந்து செம்மை என்பார்கள் இல்லையா? ஆக லாலி தான் செம்மை, லால்னா சிகப்பு. இங்கே பகவானுக்கு அவரோட சிறப்பு என்னென்றால் அவருடைய பெருமை, அவருடைய அருள். அதான் அதே பாதியாக பாடாது. எங்கும் காணும் சக்தி இடாது. எல்லா இடமும் சக்தி இருக்கு. சரி, சொல்ல பாருங்க, லாலி மேரை லாலுக்கு, என்னுடைய அன்பான குழந்தையாகிய இறைவனுடைய பெருமை மகிமை. ஜித் தேக்கும் தித்தலால், ஜித்னா ஜஹான், தித்தனா வஹான், ஜஹான் தேக்கோ வஹான் லால் ஹே, எங்கே பார்த்தாலும் அங்கே கடவுள் இருக்கிறான். அதான் போய் எங்கே காணும் சக்தியிடாந்தார் பாரதியார். ஜித் தேக்கும் தித்தலால். சரி, லாலி தேக்கன மைச்சலி, அந்த பகவானுடைய பெருமைகளை நான் பார்க்க போனேன். கசினான மைபி ஹோகையிலால், நானும் பகவானா ஆகிட்டேன். அப்போ என்ன அர்த்தம்? ஜீவாத்மா வந்து பரமாத்மா தேடி போகின்ற பொழுது அதுவும் வந்து பரமாத்மாவாக மாறிவிடுகிறது. இன்னும் சுருக்கமாக சொல்கிறவங்களுக்கு, உங்கள்கிட்ட சில பேர் வந்து பெரும்பாலான பேர் வந்து டாக்டராகவும் இன்ஜினியராக நினைப்பாங்க. சில பேர் வந்து என்ன மாதிரி ஆசிரியர் பார்க்கும்போது நானும் உங்களுக்கு மாதிரி ஆசிரியர் ஆகும் சார், ஜி ஆகும் சார் அப்படி நிறைய பேர் வராங்க, சொல்லி வராங்க. அப்போது எதுக்கு வர்றாங்க? முதல்ல வந்து ஜியை பார்க்க வர்றாங்க. படித்து வர என்ன ஆகிடுறாங்க? அவங்களும் ஜி ஆகிடுறாங்க இல்லையா? நல்லா இதாக பண்ணிக்கிறேன். ஜி மாதிரி அவருடைய படிக்க வருவாங்க. படிப்பிச்சு பல எல்லா பட்டம் வாங்கணுன்னு அவங்க போட்டு போடுவாங்க, ஹிந்தி கற்பிக்க போடும் உட்காருவாங்க இல்லையா? அவங்க ஆகிடுறாங்க, ஜி ஆகிடுறாங்க. அப்போ எப்படி இந்த ஜீவாத்மா வந்து பரமாத்மா தேடி போகும்போது என்ன ஆகுது? பக்குவம் வந்துட்டாக்கா அதுவும் வந்து பரமாத்மாவோட ஐக்கியமாகுது. அதான் சொல்ல வர்றது. இதுதான் வந்து துவைத்தங்கிறது அத்வைத்த. அதான் சொல்லுங்க. லாலி மேரே கவிதாசன், லாலி மேரே லாலுக்கு ஜித் தேக்கும் தித்தலால், லாலி தேக்கன மைச்சலி மைபி போகிறார். புரிஞ்சவனுக்கு இதுதான் ரகசியவா. நான் 3 சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். சரி, அடுத்ததாக छायावाद. இப்போ ரகசியவாத் என்ன சொல்கிறேன்? प्रकृति की हर कार्यकलापों में जीवात्मा परमात्मा को देखना ரகசியவாதம் இல்லையா? இப்போ ஆற்றுக்கு போகிறது, தண்ணி அடிக்கிறது, அந்த குடம் உடையிறது எல்லாமே நேச்சர் தானே, இயற்கை தானே. இந்த மாதிரி பனிக்கட்டி தண்ணியாகிறது, தண்ணி மறுபடியும் பனிக்கட்டியாகுது, இதெல்லாம் இயற்கை தானே. நம்ம எதை பார்க்குறதில்ல? ரெண்டை பார்க்காம ஒன்று பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? परमात्माவோட ஐக்கியமானது பார்ப்போம். சரி, இங்கே என்ன சொல்கிறாருனாக்கா, प्रकृति के हर कार्यकलापों में मानवता को देखना छायावाद है. அங்கே மனிதத்தை போய் பார்க்குறாங்க. प्रकृति के हर कार्यकलापों में मानवता को देखना छायावाद है.
புரியா வித்தியாசம் புரியா உங்களுக்கு என்ன டிவர்ஸ் புரியுதா? இங்கே வந்து மனிதனுடைய செயல்பாடு பார்க்கணும். அங்கே காடு, இங்கே வந்து ह्यूमन बीइंग मनुष्य। आचार्य श्री रामकृष्ण शुक्ल के अनुसार प्रस्तुत के स्थान पर उसकी व्यंजना करने वाली छाया के रूप में अप्रस्तुत कला को ही छायावाद कहते हैं। डॉक्टर नरेंद्र के अनुसार स्थूल के प्रति सूक्ष्म का विद्रोह ही छायावाद है। छायावादी कविता में कवि की निजी विशेषताएं होती हैं। सुमित्रानंद पंत, महादेव वर्मा, जयशंकर प्रसाद, निराला आदि छायावाद के स्तंभ माने जाते हैं। 4 பேர் கேட்பாங்க, உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க, இதில் உங்களுக்கு வந்து வழிவார் கேட்பாங்க, छायावाद और रसवाद के स्तंभ कौन कौन हैं அப்படின்னாக்கா சுமித்ரானந்தன் பந்த், சூரியகாந்த் திரிபாठी निराला, जयशंकर प्रसाद, महादेव वर्मा, இந்த 4 பேருமே வந்து छायावाद और रस्यवाद के स्तंभ तूणகள் माने जाते हैं। சரி, இப்போ छायावाद இது என்ன சொல்லியிருக்கேன், நேச்சரை வந்து மனிதனோட கம்பேர் பார்க்குறது। சரி, दिवसा अवसान के समय मेघमय आसमान से கொடுத்துருக்கனா दिवसा अवसान के समय मेघमय आसमान से उतर रही है संध्या सुंदरी परी सी धीरे धीरे धीरे। சரி, திவஸ்னா டே நாள், அவசானாக்கா எண்டு, மலையாளத்தில் அவசானம் சொல்லுவாங்க, அவசானம் சொல்லுவாங்க, மலையாளத்தில் அவசானம் சொல்லுவாங்க, தெலுங்கு சொல்லுவாங்க அவசானம் சொல்லுவாங்க, அந்த எண்டு. பகல் பொழுது முடிய போதாமா, எப்போ முடியும் பகல் முடியுது? ஈவினிங் 5:30 to 6:30. சரி, க்ளவுடியாக இருக்க விட்டுருங்க, சராசரி எப்படி இருக்கும், அவரேஜாக எப்படி இருக்கும், ஸ்கை எப்படி இருக்கும்? ஆரஞ்சு கலராக இருக்கும், இல்லை வந்து ரெட் கலர் ரெட்டிஷாக இருக்கும். மற்ற நேரத்தில் எப்படி இருக்குது, ஸ்கை எப்படி இருக்குது? ப்ளூ கலர், ப்ளூ பேரே ஸ்கை ப்ளூ பேர் இல்லையா? பேரே ஸ்கை ப்ளூ, கட்டிருக்க ஸ்கை ப்ளூ இல்லையா? அந்த ஸ்கை ப்ளூ என்ன ஆகிடுது, ரெட்டிஷாக மாறுது. அப்போது அந்த வானம் என்ற அந்த லேடி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாமா? வானம் என்ற லேடி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாமா? அது எப்படி நம்ம வெக்கப்படமா இருக்குது, வெக்கத்தோடு பண்ணலாமா? நைட்டாக போகுது, நான் வீட்டுக்கு போக போகிறேன், ஸ்கூலில் எப்படி வரீங்க, இப்போ டைம் பார்த்துருப்பீங்களே, டேய் நாளைக்கு லீவுடா எப்படா அப்படியே போய் பார்த்துட்டே இருப்பீங்க, விழிச்சா அப்படியே பறந்து போவீங்க, இன்னும் 1 வாரத்துக்கு லீவு அப்படி சொல்லி என்ஜாய் போகிறீங்க இல்லையா? அது மாதிரி அதுக்கு பகல் போகிறேன் சுற்றியாச்சு ஃபுல்லாக 6 to 6 வரைக்கும் 12 hours இனிமேல் தூங்க வேண்டிய அப்புறம் ஜாலியாக போகலாம், சொல்லி போதாமா, ஹாப்பி வருதாமா, கூடவே வெக்கமும் வருதாமா. ஏன்னா ஓப்பனாக சிரிக்க மாட்டாங்க, கேர்ள்ஸ் ஓப்பனாக சிரிக்க மாட்டாங்க, பாய்ஸ் அப்படி சிரிக்கலாம். கேர்ள்ஸ் சிரிப்பாங்களா? சிரிக்கலாம், ஆனால் சிரிக்க விட மாட்டாங்க. மக்கள் பொதுமக்கள் சொல்லுவாங்க, பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சுமாங்க. சமுதாயம் சொல்லுது, பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சுமாங்க. சிரிக்கலாமா, ஸ்மைல் பண்ணலாமாம்மா, சிரிச்சா உதவி பண்ணி சிரிக்கலாம், அப்புறம் இது பண்ணுறதா அப்படின்னா. அப்போ வந்து என்ன பண்ணுறது, அப்போ என்ன பண்ணோம், ஸ்மைல் தான் பண்ணணும். ஸ்மைல் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாவோ, வெக்கப்படுறா. வெக்கப்படம் என்ன ஆகும், மூஞ்சி ஃபேஸ் என்னவாகும், ரெட்டிஷ் ஆகும், செவந்து போடும். அது மாதிரி வெக்கப்படுறாமா வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறா, அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்லேருந்து ரெட்டாக சேஞ்ச் பண்ணுறா. வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள். இது ஒரு பொன்மாலை பொருள். இது ஒரு தமிழ் கவி சொன்னது. யார் சொன்னால் சொல்லுமா, சொல்லி பார்ப்போம். வைரம் வித்தியாசம், வைரம் சொன்னது. வானமகள் நாண்டுகிறாள், வேறு உடை பூண்டுகிறாள், இது ஒரு பொன்மாலை பொருள் என்கிறார். யாரு? வைரம். சரி, அதே கருத்தை ஸ்டோடியாக இருக்குமே ஆகும். நேற்று தெரியல, அப்போ எப்படி இருக்குது, மேக்கப் இருக்குது, பிளாக்காக இருக்கு. சரி, அப்போ என்ன வருது, அப்போ என்ன வருது, ஸ்கையில் மின்னல் வருது. மின்னல் எப்படி இருக்கு, வெளிச்சமாக இருக்குது, ஒயிட்டாக இருக்குது. இங்கே பிளாக்கு சாரி, ஒயிட் பார்டர். அந்த
க்ளவுடி பிளாக் கலர் இல்லையா, அந்த பிளாக் கலர் சேரீ கட்டிருக்கலாமா. பார்டர் வந்து என்ன பாடுறாமா, ஒயிட் கலர் பாடுறோம், மின்னல் இருக்கு இல்லையா. அதான் அழகு மிகுந்த ராஜகுமாரி. அந்த ராஜகுமாரி யார், இந்த மேகம், மேகமாக போகிறாள். ஜருகி நெல்லியும் சேலை கொண்டு மலையை மூட பார்க்கிறாள். இப்போ நான் பார்க்க முடியல, க்ளவுடியாக இருக்கும்போது மழை தெரியுமா, ஒன்றும் தெரியுமா, தெரியாதுல்ல. என்ன சொல்கிறாரு, ஜருகி நடிக்கும் சேலை கொண்டு மலையை மூட பார்க்குறாள். இப்படி வேகமாக போகிறாளாமா, அப்படியே போதாமா, காற்றை பறக்குதாம்மா. சும்மா பார்த்துப்பீங்க, காற்றை பறந்து போய் முடிக்குதாம்மா. அதை இதை மலையை ஜருகி நடிக்கும் சேலை, ஜருகினா தான் அந்த மின்னல், சேலை கொண்டு மலையை மூட பார்க்குறாள் பாரு. யார், கவிஞர் கண்ணதாசன். இதெல்லாம் வந்து என்ன இருக்குது, அந்த நேச்சரை வந்து என்னவா பார்க்குறாங்க, ஹியூமன் பீயிங்காக பார்க்குறாங்க. சொல்கிற பாருங்க, திவசா அவசான் கே சமய மேகமய ஆசமான் சே நான் க்ளவுடியாக இந்த வானத்திலிருந்து உதர்றையே கீழே இறங்கி வரலாமா. யார், ஏஞ்சல். சத்யா சுந்தரி, மாலை என்கின்ற அழகி. சத்யானா ஷாம், ஈவினிங் சொல்கிறது. மாலை கன்னின்னு சொல்லுவாங்க. மாலை கன்னி உதர்றைய இறங்கிட்டு இருக்கலாமா. எப்படி இறங்கிட்டு இருக்கா, பரிசி லைக் ஏஞ்சல், பரிசி ஏஞ்சலை போல. சரி, இந்த பரிசு என்னென்ன கருத்து பார்க்கலாம். பரிசி ஏஞ்சலை போன்று என்னென்ன கருத்துல, சீதாவுடைய பகம் வந்து நிலா போன்று இருக்கிறது. இங்கே ஏஞ்சல் போட்டு மாலை போடுறா. அது வந்து இது வந்து உபமா அலங்காரம். உபமா அலங்காரம், உபமா இருக்கு, சாயவாதம் இருக்கு. பரிசி எப்படி வர்றாமா, தீரே தீரே தீரே. ஏஞ்சல் சும்மா விட்டுருவாளா, அழகாக பார்க்க முடியல. என்ன பண்ணுவான், மெதுவாக மெதுவாக மெதுவாக. நீங்கள் மேக்கப் பண்ணும்போது பாருங்கள், கேர்ள்ஸ் பாருங்கள், ஸ்பீடாக போக மாட்டாங்க. அப்படி மெதுவாக அப்படியே யாராவது பார்த்தா நிற்பாங்க, போய் சும்மா அப்படி நிற்பாங்க. ஏன்னா எல்லோரும் பார்க்கணுன்ட்டாரு. ஏன்னா பார்ப்பக்காக தான் அதனால் பண்ணுறது. அந்த என்ன பண்ணுறாங்க, பரிசி தீரே தீரே எத்தனை தீரை பாருங்கள், எத்தனை மெல்ல 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 மெல்ல. ஏன்னா ஈவினிங் வந்து மெதுவாக அப்புறம் அப்படியே என்ன ஆகிடும், என்ன ஆகிடும், அப்படியே இருட்டாகிடும். சொல்கிற பாருங்கள், दिवसा अवसान के समय मेघमय आसमान से उतर रही है संध्या सुंदरी परिसी धीरे धीरे धीरे. छायावाद की परिभाषा को संक्षेप में हम ऐसा कर सकते हैं, जैसे प्रकृति के हर कार्यकलापों में मानवीकरण की अनुभूति छायावाद है. அப்போ ஏற்கனவே ஒவ்வொரு அசைவுகளில் வந்து என்ன பண்ணுறோம், மனித தன்மையை பார்க்குறோம், அதை உணர்கிறோம். அதன் பெயரே சாயவாத். சரி, அது இன்னொரு உங்களுக்கு போட்டிருப்பேன். சாயவாதுக்கு வேற என்ன கொடுத்துருக்கேன், சாயவாத் இதுதான் அப்படி சாயா புக் பண்ணிக்கிறேன். சாயா சாயவாதுக்கு சாயவாத் पेड़ की पेड़ सुनता पेड़ के नीचे पड़ी रहती हो चिर समर्पण है. पेड़ पेड़ को सुनना सखी विकारिणी सी तुम पथ पर का सखी विकारिणी सी तुम पथ पर पहला कर अपना अंचल. பிச்சைக்கார் எப்படி இருப்பா, என்ன பண்ணுவா, ரோட்டில் வருவா, எப்படி வருவா, தன்னுடைய இது போட்டு பேசுவா, ஐயா அதை போடுங்க ஏன்பா இல்லையா, அது அந்த அஞ்சலுங்கிறது. அந்த புடவை போய் கட்டிருப்பா, அதை முந்தானே சொல்லுவாங்க அதை இல்லையா, அப்படி காட்டு ஐயா போடுங்கம்மா. விகாரிணிசி பிச்சைக்காரியை போல தும் பத்து பேரா பாதையில் இருக்கிறாய். எப்படி இருக்கிறாய், கைலாக்கர் அப்பனா அஞ்சல் உன்னுடைய முந்தானையை பரப்பிக்கொண்டு காட்டிக்கொண்டு सूखे पत्तों को ही पा क्या प्रमुदित रखती हो प्रतिपल. சரி, அந்த மரத்துக்கு கீழே இருக்காம, அது அந்த மரத்துக்கு கீழே என்ன விழுவும், என்ன விழுவும், மரத்துக்கு கீழே என்ன விழுவும், மரத்துலேருந்து என்ன விழுவும், பழம் வந்து பழம் தான்
பழம் ஏன் உழவப்பட்ட விட்றவங்க பிடிச்சி பறிச்சுக்குவாங்க. தானாக உழவ இலை விடுவோம். எந்த இலை விடுவோம்? அந்த மரத்தோட காஞ்ச தான் கீழே விடுவோம் இல்லையா? பச்சை இலை கீழே விடாது, காஞ்ச இலை விடுமா. பிச்சைக்காரமாக கையிட்டு காலமா அங்கேருந்து காஞ்சல் விழுதாமா, காஞ்சல் யூஸ் ஆகுமா? அதே போதும் சொல்லலாமா? எது சொல்லலாமா? எனக்கு இதே போதுப்பா சொல்லலாம். சொல்ல பாருங்க. சூக்கே பத்தோம் கோஹி பா, காய்ந்து பாயிலை மட்டுமே பெற்றுக்கொண்டு பிரமுதித் ரத்தியோ பிரதிபல், செகண்ட் பை செகண்ட் வந்து அதை மட்டும் பெற்றுக்கொண்டு நீ ஆனந்தப்படுறாயா, ஹாப்பியாக இருக்கிறையா? யார்? நிழலே இருக்கிறார். சரி, அடுத்து பாருங்க. கபி லோப சி லம்பி ஹோக்கர். சம்டைம்ஸ் நம்ம இது எப்படி இருக்கும்? ஷேடோ எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும் இல்லையா? ஏன்னா சூரியன் போகிறத பார்த்து லைட்டை பொறுத்து இருக்கும், பெருசாக இருக்கும். சம்டைம் எப்படி இருக்கும்? சம்டைமு குட்டியாக இருக்கும். அது எப்படி இருக்காமா? லோபசி லம்பி ஹோக்கர். லோபனா பேராசை. பேராசை எப்பவுமே குறைவாக இருக்கா யாருக்கும்? அவனா போதும் சொல்ல மாட்டானே. உலகத்திலேயே மனிதன் போதுமையாக சொல்லியிருந்து தெரியுமா? உடனே என்னது? சாப்பாடு. வேறு எதுவும் சொல்ல மாட்டான். ரெண்டு பழம் கொடு, இன்னும் 2 வேணுமா? 4 கேட்பான். 4 கொடு, 8 கேட்பான். 8 கொடு, 16 கேட்பான். 10 ரூபா கொடு, 20 கேட்பான். 20 ரூபா கொடு, 40 கேட்பான். 40 கொடு, 80 கேட்பான். அப்போ பேராசை போது நீளமானது. ஆனால் பஸ் சாப்பாடு மட்டும் தான் போதுமா? மனிதன் வந்து போதும் என்று சொல்வது சாப்பாடு மட்டும்தான். அதான் சொல்கிறாங்க, அன்னதானம் பண்ணுங்கய்யா சொல்கிறேன். ஏன்னா அதான் மனசை திருப்தியாக சொல்லுவான். அப்பா வயிறு எப்படிச்சுப்பா, ஆத்மா திருப்தி அடைஞ்சிடுவான். நமக்கு அதில் பலன் கிடைக்கும். ஆனால் பணம் கொடுத்தா இவ்வளோதான் கொடுத்துருங்க, கஞ்சனா கிடைக்குமா? கொடுத்தான்னு நினைக்க மாட்டான். 5 ரூபா கொடுத்துருக்கான் பாரு கஞ்ச பையன், வாங்க பாசை கொடுத்து போட்டு நம்ம திட்டு வாங்கணும். அதனால் காசு போடுறதுக்கு பதிலாக நீங்கள் உணவு கொடுத்தால் அது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. யார் சொல்கிறாரு? மணிமேகலை வந்து இளங்கொழி சொல்வார், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேங்கிறார். அப்போ உயிர் கொடுத்த மாதிரி உண்டி கொடுத்தது அது கொடுங்க, தப்பு இல்லை. நீ சொல்கிறா பிரம்மா லோபுசி லம்பி ஹோக்கர், பேராத மாதிரி நீளமாக இருக்க சம்டைம்ஸு. அப்புறம் கபி திருப்தி சி திருப்தின, திருப்தி என்ன வாழுது? அவ்வளோதான் ஐயா. அதுதான் வேணாம் சொல்லுவோம். ஐயோ வேணாப்பா வேணாப்பா வேணாப்பா. லட்டு ஐயோ வேணாம். சாம்பார் பாயசம் ஐயோ வேண்டாம். ரசகுல்லா ஐயோ வேண்டாம். ஏடா வேண்டாம். ரம்பிடிச்சு. அப்போ திருப்தி ஆகிட்டாக்கா நமக்கு எதுவுமே தேவைப்படாது. அப்போ திருப்தி தான் உயர்ந்தது. திருப்தி மாதிரி என்ன பண்ணுறேன்? லீன் ஆகிடுறேன் சம்டைம்ஸு. சரி, என்ன சொல்கிறாங்க? கியா संस्कृति की अस्थिर भूति तुम स्वयं नाप्ती हो स्थितिहीन. அப்போது ஒருத்தருக்கு வந்து பர்மனெண்ட் பொசிஷன் கிடையாது, யாருக்குமே நிலையான பொசிஷன் கிடையாது. இன்றைக்கி இளமையாக இருக்கார் சார், இப்படி ப்ராப்ளம் இருக்கார். நான் எப்படி இருந்தேன்? நானும் அமர்வு மாதிரி இருந்தேன். இப்போ எப்படி இருக்கேன்? காஞ்சி போயிட்டேன். ஏன்னா பொசிஷன் ஸ்டேஜ். இப்போ ஸ்டேஜ் மாறும்போது என்ன ஆகிடுறோம்? எல்லாருமே மாறிடுறோம். அது மாதிரி நீயும் வந்து நிலையற்றவளாக இருந்து மக்கள் சொல்கிறையா பாறையா வாழ்க்கை வந்து நிலையற்றது என்று வந்து நீ வந்து எல்லாருக்கும் அளந்து கொடுக்கிறாயா? இது யாரை பார்த்து கேட்குறாரு? நிழலை பார்த்து கேட்குறாரு. ஏப்பா எப்போதான் மற்றே போட்டிருக்கிய, பிடிக்கிற மாதிரி கை விட்டி போட்டிருக்கிய, உனக்கு யாரும் ஒன்றும் போடுறதில்லை. ஆனால் சருக்கு போட்டு கீழே விழுது, மேலே விழுது, அதே போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிறியா? அப்படி இருக்கிறையா? மனிதனுக்கு வந்து திருப்தி வர்றதில்லை, பேராசைப்பட்டும் நீண்டுருக்கு. இதான் நிலைமைன்னு சொல்லி நீ உலகத்துக்கு வந்து காட்டுகிறாயா? இப்போது எல்லோரும் பார்ப்போம், நாங்களாம் பார்ப்போம், மரத்தை பார்ப்போம், நிழலை பார்ப்போம், அந்த சர்வையும் பார்ப்போம், போயிடுவோம். ஆனால் கவிஞனை பார்க்குறாரு, அதற்குள்ளே மனிதனை பார்க்கிறார், அதற்குள்ளே சமுதாயத்தை பார்க்கிறார், வாழ்வினுடைய நிலையாமையை பார்க்கிறார், ஒரு நம்முடைய வாழ்க்கையுடைய மாற்றத்தை பார்க்கிறார். முதுமையிலே கறந்து போயிடுறோம், இளமையிலே வந்து பலப்பலன் இருக்கும், சார் மாதிரி பலப்பலன் இருக்கும் இல்லையா? அதான் இன்னும் தமிழில் ஒரு சொன்னாங்க, முற்றிப்படுத்த இருடியை போல் வற்றினையே, வற்றி சுருண்டாயே
வகை மோசம் போனாயே சொல்லி போயிடும் இல்லை இல்லையா, வற்றி சுருண்டாயே வகை மோசம் போனா சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறாரு, துள்ளுகின்ற மாநிலத்தை எச்சரிக்க தோன்றினையோ. சார் இப்போ மேலே குதிப்பார், குதிரா குச்சி வரலாம், ஆனால் நான் குதிக்கிறேன் வா, நான் குதிக்க முடியுமா சார்? ஓடுவார், ஒரு 5 மினிட்ஸ் விட்டு போடாரு செய்வார், என்ன ஓட முடியுமா? நடக்கவே ஏற முடியாது. அப்போ என்ன சொல்லணும், அப்படி இருந்த கால் எப்படி இப்படி ஆகிட்டேன், எப்படி இருந்தானா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி, அப்படி இருந்தாலும் இப்படி ஆகிடுறோம். அப்போ என்ன சொல்கிறது, துள்ளுகின்ற மானிடத்தை எச்சரிக்க தோன்றினையோ. நீ வந்து இப்போ எப்படி இருக்கான் ஐயா, நாளைக்கு வந்து இப்படி ஆடுவேன், அதனால் ஆடாத, அடக்கமாக சொல்லி துள்ளுகின்ற மானிடத்தை எச்சரிக்க தோன்றினையோ சருகை என்று சருகை பார்த்து ஒரு कविஞர் பாடுகிறார், தமிழ் कविஞர். सो इस प्रकार यहाँ पर हर प्रकृति के हर कार्यकलापों में मानवता को देखना छायावान है. और उपरोक्त कवि चरणों में पादुका कवि ने निर्जीव प्रकृति में चेतन का दर्शन किया है. उनमें साधारण मानवीय जगत के कार्यकलापों का आलोक पाया है. इसके द्वारा कवि ने यह चिरंतन सत्य का आभास प्राप्त किया है. यही छायावाद का अत्यंत सफल प्रयोग है. चलिए, और इतना कहते छायावाद हो गया. और उसके बाद प्रयोगवाद है, प्रगतिवाद है और हालावाद है. अब इसके बारे में अगले एपिसोड में देखेंगे. और जो प्रयोग प्रवीण उत्तरांत की छात्रों, आप इसको पढ़ लीजिए, ध्यान से पढ़ लीजिए. दक्षिण भारत विचार சபாவுடைய பிரவீன் உத்தராத் எழுதின மாணவர்களுக்கு இது ஒரு எபிசோட் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பிரவீன் பூர்வாத் மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் இலக்கியம் படிப்பார்கள், அவர்கள் படைப்பார்கள், எழுதுவார்கள். ஆகவே இது நன்கு பயன்படுத்தி படித்து பார்த்து படித்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நாளை மீதியை அடுத்த தலைப்பிலே பார்க்கலாம். இது சாகித்ய லகரி எனும் தலைப்பிலே இருக்கிறது, நான் கொடுத்திருக்கிறேன். அதை நீங்கள் பெற்று பயனடைய வேண்டுகிறேன். और इसके साथ मैं आज का ये कार्यक्रम समाप्त करना चाहता हूँ और कल एक नए शीर्षक के साथ आपसे मिलूँगा. तब तक के लिए हार्दिक धन्यवाद. जय हिंद.